தமிழகத்தில் தேர்தல் களம் மிகப்பெரிய ஒரு சூட்டை கிளப்பி கொண்டிருக்கிறது. அக்னி வெயில் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லாத சூழ்நிலையில தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் சூடு தக தகன்னு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்லாமலேயே ஜெயிக்க முடியுமா, தன்னை தானே ஒரு எம்ஜிஆராக படுத்துக்கொண்டே ஜெயிக்கக்கூடிய ஒரு தலைவராக திரு விஜய் நினைக்கிறாரா அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் இந்த காணொளியில அதற்கான ஒரு விடையையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பிரச்சாரத்திற்கு விஜய் அவர்களுக்கு பல்வேறு சிக்கல்களை திமுக அரசாங்கம் கொடுத்து கொண்டே வந்திருக்குது அப்படிங்கிற பரவலான குற்றச்சாட்டை தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்களுடைய விக்கிரவாண்டி பரப்புரையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் அவர்கள் சென்ற பரப்புரைக்கு அத்தனைக்குமே திமுக மேல மிகப்பெரிய ஒரு வன்மத்தை தாவேகாவினுடைய நிர்வாகிகள் பரப்புனதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். இன்றைக்கு தேர்தல் அரசியல் ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்தின் கையில் சென்றதுக்கு அப்புறம் கூட தற்பொழுது விஜய் அவர்களுக்கு அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு பல்வேறு இடங்களில் விதிமுறைகள் விதிக்கப்படுகிறது அப்படிங்கிற பார்வையில் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு காரணங்களை காரணம் காட்டி இந்த தேர்தல் பரப்புரையில் நம்மளால் பங்கெடுக்க முடியாது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லிக்கொண்டு அவருடைய தேர்தல் பிரச்சார பயணங்களை ரத்து செய்திருக்கிறார். அப்போ இவங்களுடைய ஒரு மைய நோக்கம் பிரச்சாரம் இல்லாமலேயே தேர்தல் களத்தில் தமிழக மக்களை சந்திக்க முடியும், திரு எம்ஜிஆர் போன்று படுத்துக்கொண்டே அவர் எப்படி ஜெயித்தாரோ அதை மாதிரி பிரச்சாரத்துக்கு வராமலேயே நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையை திரு விஜய் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத அரசியல் விமர்சகர்கள் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. அப்போ இதற்கான காரணிகள் ஸ்டார் பவர்னு ஒன்று இருக்குது, அது ஓட் கன்வர்ஷனாக மாறுமா அப்படிங்கிறத பார்த்தோம்னா திரு விஜய் அவர்களுக்கு ஒரு மேசிவான ரசிகர்கள் அடிப்படை ஃபோர்ஸ் இருக்குதுங்கிறத நம்மளால் மறுதளிக்கவே முடியாது. ஆனால் அந்த யூத் கனெக்டுங்கிறத தாண்டி பேன் தமிழ்நாடுல ரீச் இருக்குது அப்படிங்கிறதே அவர்களுடைய தாவேகாவினுடைய நிர்வாகிகள் சொல்கிறார்கள். ஆனால் இது ஓட்டாக கன்வெர்ட் ஆக வேண்டும்னா பூத் லெவலில் மிகப்பெரிய ஒரு மொபிலைசேஷன் தேவை. அப்போ ரியாலிட்டியை பார்க்கும்போது சினிமா பாப்புலாரிட்டியை மட்டுமே வச்சு ஒரு எலக்டோரல் விக்டரி அப்படிங்கிற அந்த ஒரு தேர்தல் சமயத்தில் கிடைக்கக்கூடிய வெற்றியை ருசிக்க முடியுமா அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷனுக்குன்னு ஒரு ரியாலிட்டி இருக்குது, கிரவுண்ட் ரியாலிட்டி, கிரவுண்ட் ட்ரூத் ஒன்று இருக்குது. இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் அமைப்பில் மிகப்பெரிய ஒரு கிளை பரப்பக்கூடிய கேடர் பேஸ்ட் சிஸ்டமை ஏடிஎம்கே டிஎம்கே போன்ற கட்சிகள் வைத்திருக்கும் போது பூத் லெவல் ஏஜென்ட்ஸாக இருக்கட்டும், ஓட்டை மொபிலைஸ் பண்ணக்கூடிய பல்வேறு காரணிகளில் கடைசி தேதி கடைசி நிமிஷம் வரைக்கும், எலெக்ஷன் முடிஞ்ச கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த பூத் ஏஜென்ட்டுகளுடைய பணி மிகப்பெரிய பணி. அப்போ ஒரு பூத்தில் வெறும் 50 வாக்குகள் கூட ஒரு ஸ்விங் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குங்கும் போது இந்த கிரவுண்ட் ஒர்க் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வெற்றியை சாத்தியமாக்க முடியாது அப்படிங்கிறது தான் தேர்தல் அரசியலை புரிந்தவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பதிலாக இருக்கும். அப்போ சைலண்டாக விஜயினுடைய அலை இருக்குது, அதை வச்சுமே பெரிய ஒரு வெற்றியை அடையலாம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு மாயையான உலகத்தில் திரு விஜய் அவர்கள் வாழ்கிறார் அப்படிங்கிறதையும் அரசியல் வல்லுநர்களும் அரசியல் விமர்சகர்களும் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இங்கே டிஎம்கே மாடல் வெர்சஸ் விஜய் மாடல் அப்படிங்கிற பார்வையை பார்க்கும்போது திமுகவுக்கு என்று அந்த மாடலை கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒரு கேடர் பேஸ்டில் அவர்கள் கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய தொண்டர்கள் புடைசூழ அந்த 60 ஆண்டு காலமாக நீட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மாடலை, அதுவும் மைக்ரோ பூத் ஸ்ட்ராட்டஜி லெவல் பண்ணக்கூடிய ஒரு திமுக போன்ற மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய வெல்ஃபேர் ஸ்கீமை மட்டுமே வைத்து, நலத்திட்ட உதவிகளை மட்டுமே வைத்து வாக்குகளை அறுவடை செய்ய துடித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த திமுக மாடலை விஜய் மாடல் அப்படிங்கிற இன்றைக்கு கரண்ட் ஸ்டேஜில் எமோஷ்னலாக கனெக்ட் செய்ய முடியும் ரசிகர்கள் மன்றங்கள் மூலியமாக அப்படின்னு பார்க்கும்போது எப்போவுமே அந்த ரசிகர்கள் ஒரு ஆர்கனைஸ்டாக ஸ்ட்ரக்சர்டாக இருக்கக்கூடிய அந்த தேர்தல் பரப்புரை ஒரு மெக்கானிசத்தை உடைக்க முடியுமான்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் அது நடந்ததாக சரித்திரம் இல்லை. அப்போது எப்போ பரப்புரைகள் மிகப்பெரிய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷனாக விஜய்க்கு மாறும் அப்படின்னா விசிபிலிட்டி, கிரெடிபிலிட்டி அப்படிங்கிற 2 ஃபேக்டர் இருக்குது. தன்னைத்தானே முன்னிலைப்படுத்துவதும் தன்னுடைய முகத்தை திரும்ப திரும்ப மக்கள் மத்தியில் பதியப்படுத்துறதும் அவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ட்ரஸ்ட்டை, நம்பிக்கையை உருவாக்கும். அப்போ மக்களோட கேள்வி, அவர் சீரியஸான பொலிட்டிக்ஸ் பண்ண வந்திருக்கிறாரா, சீரியஸாக இல்லாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டே எப்படி பொலிட்டிக்ஸ் பண்ணுவாருங்கிற அந்த ஒற்றை கேள்விக்கு பதில் இல்லாமல் போகும். மெயினாக நெரேட்டிவ் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. தேர்தல் அரசியலில் மிகப்பெரிய ஒன்று சித்தாந்தங்களை வலுவாக திருப்பி திருப்பி கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கிறது.
அப்போ ஆப்போனன்ட்ஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஒரு விஷயத்த வந்து தொடர்ச்சியாக தேர்தல் பரப்புரையில விஜய் மேல வைப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் இருக்குது. ஒரு தேர்தல் பரப்புரை இல்லன்னா, பதில் சொல்லவே முடியாத ஒரு சூழ்நிலையை விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மக்கள் மன்றத்தில பண்ண வேண்டியது இருக்கும். அதுவும் இல்லாம வாக்காளர்களுடைய நம்பிக்கை கிராமங்கள்ல நம்ம ஊருக்கு வந்தாரா அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தை போதும். விஜய் நம்ம ஊருக்கு வந்தாராப்பா அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தை கிராமங்கள்ல விஜய் மேல திணிக்கப்படும்போது, ஒட்டுமொத்தமான அந்த நம்பிக்கைகளையும் ஒட்டுமொத்தமாக்க வாக்காளர்களினுடைய ஒட்டுமொத்த சிதலமடைய செய்யக்கூடிய வாக்குகளை திரு விஜய் அவர்கள் தன்னைத்தானே முன்னிலைப்படுத்தாமல் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே வாக்கு சேர்க்கலாம்னு எம்ஜிஆர் மாரி நினைச்சாருன்னா, கிராமத்துல அவருக்கான மிகப்பெரிய ஒரு பதில் தர காத்துக் கொண்டிருப்பார்கள் மக்கள் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம ஆழமாக பார்க்க வேண்டியது. எந்த சூழலில் கேம்பெயின் இல்லாமல் சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப ரேரான சினாரியோ தான். அது எப்பவுமே மேசிவான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கணும். ஆட்சியாளர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அலை இருந்தால் மட்டும் தான் மக்கள் மிகப்பெரிய ஒரு பதிலடியை இந்த ஆட்சியாளர்களுக்கு குடுக்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது வேணா, நீங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டே படுக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் அதுவுமே ரொம்ப ரொம்ப ரேர் தான். அப்போ இந்த இடத்துல மல்டி கார்னர் போலிங் நடக்கும்போது, தாவேகா உட்பட, நாம் தமிழர் சீமான் உட்பட, திமுக உட்பட, அதிமுகவினுடைய தலைமையான கழகங்கள் உட்பட பல்வேறு 4 முனை போட்டிகள் இருக்கும்போது, இந்த அதிமுகவுக்கும், திமுகவுக்கும் ஆன அந்த எதிராக செல்லக்கூடிய வாக்குகளை பிரிப்பதில் நாம் தமிழர் கட்சியா, விஜய் அப்படியான்னு வரம்போது, மக்கள் மத்தியில விஜய் நம்மள நோக்கி வரவே இல்ல அப்படிங்கிற அந்த பார்வையுமே வந்து மிகப்பெரிய ஒரு பலவீனத்தை விஜய்க்கும், பலத்தை வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் குடுக்கிறதுக்காக தான் வாய்ப்பு இருக்கும். அன்லைக் எம்ஜிஆர் போன்றோ, ஜெயலலிதா போன்ற அந்த காலகட்டங்கள்ல ஒரு பெரிய அலை இருந்தால் மட்டும் தான் தேர்தலுக்கு பரப்புரைக்கு வராமலேயே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்தில் இப்போதைக்கு இல்லை. அப்போ இது மிகப்பெரிய ஒரு பலனை குடுக்குமா? பலவீனத்தை விஜய்க்கு குடுக்குமா? அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல தமிழ்நாட்டுல மீடியாவினுடைய ஹைப் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு அதிகம். ஏன்னா, விஜய் அவர்களுடைய பரப்புரையை டெலிகாஸ்ட் பண்ணும்போது, அவர்களுடைய வியூவர்ஷிப் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை இருக்கிறதுனால, மீடியாவினோட ஹைப் ரொம்ப ரொம்ப அதிகமாக விஜய் மேல திணிக்கப்படுகிறது. ஆனால் கிரவுண்ட் கன்வர்ஷன் சொல்லக்கூடிய நிலத்துல இருக்கக்கூடிய அரசியலினுடைய கன்வர்ஷன் ரேட் மிகப்பெரிய ஒரு குறைவாக இருக்கும். அப்போ வாக்கு சதவீதங்களை பொறுத்தளவுக்கு 10 to 15 விழுக்காடுகள் இன்றைக்கு விஜய்க்காக ஒதுக்கப்பட்டிருப்பதாக பல்வேறு தகவல்களும், பல்வேறு தேர்தல் விமர்சகர்கள், தேர்தல் ஆய்வாளர்கள், பல்வேறு சேனல்களில் நடத்தப்பட்ட போல் ரிசல்ட்ஸ் சொன்னா கூட, இது சீட் கன்வர்ஷனாக மாறுறதுக்குரிய வாய்ப்புகளை மிகப்பெரிய ஒரு லோவஸ்டாக மாத்தும் தேர்தலுக்கு பரப்புரைக்கே வராமல் இருக்கக்கூடிய விஜய்க்கு. அப்போ ரியலிஸ்டிக்கா 2026 ப்ரொஜெக்ஷன் ஒண்ணு இருக்குது இல்லையா? அப்போ எந்த விதமான ஸ்ட்ராங்கான கேம்பெயினுமே இல்லாம தேர்தல் அரசியல்ல மையமே கொள்ளாமல் சிஎம் சான்ஸ்ங்கிற அந்த கனவை வந்து அவர் கனவாகவே வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பேற்பட்டும் தமிழக மக்கள் அப்பேற்பட்ட வாய்ப்புகளை தங்களை நோக்கி வராத எந்த தலைவர்களுக்கும் இதுவரைக்கும் கொடுத்ததாக சரித்திரமே இல்லை. அது திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் மருத்துவமனையில் இருந்த ஒரு காரணத்தினால் அவருக்கான வாய்ப்புகளை தமிழக மக்கள் கொடுத்தார்கள். அப்போ இன்னைக்கு விஜய் வந்து மக்களை சந்திக்காமல் சிஎம் சேருக்காக நேரடியாக முன்னேறி செல்லணும்னு நினைச்சு மக்களை ஏமாத்தணும்னு நினைச்சாரு அப்படின்னா, தமிழக மக்கள் மிகப்பெரிய ஒரு அறிவாளிகள். அவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு திட்டம் ஒண்ணு இருக்கும். மே 4ஆம் தேதி அது ரிசல்ட் வரும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த இடத்துல பிரச்சாரம் இல்லாமல் விஜய் ஜெயிப்பது ஒரு மித்து தான். அப்போ ஸ்டார் பவர் வந்து அட்டென்ஷனை வேணா தரும். ஆனால் கேம்பெயின் இல்லாமல் வாக்குகளாக அது மாறதுக்குரிய வாய்ப்புகளே இல்லை. அப்போ எப்பவுமே ரசிகர்கள் இருக்கலாம். ஆனால் வாக்காளர்கள் ஜெயிக்க கேம்பெயின் தான் ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அசெட். அதுதான் ஒரு டூல். அந்த டூலை விஜய் எடுப்பாரா? இல்லை எடுக்காமல் தவிர்ப்பாரா? அதற்கான மக்கள் பதில் என்ன அப்படிங்கிறதை நம்ம ஒட்டுமொத்தமாக மே 4ஆம் தேதி காண காத்திருக்கணும். அதுவரைக்கும் லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடுத்தடுத்த நாள் காணொளிக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களை நாளை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.